மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக விஜய் மேற்கொண்ட அந்த பரப்புரை பயணத்தின் போது என்ன மாதிரியாக கூட்டங்கள் நடத்தப்பட்டனவோ ஏறத்தாழ அதே மாதிரிதான் முதல்வரான பிற்பாடு நடத்தப்படக்கூடிய முதல் கூட்டம். அதான் ரொம்ப முக்கியம். மட்டும் விஜயாக பார்க்கிறாங்க. ஏன்னா அங்க வந்திருந்தவங்க எல்லாருமே வெளிப்படுத்தியது அந்த ரசிக மனோபாவத்தை தான் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. விஜய் பிரச்சாரத்திற்கு முன்பும் பிரச்சாரத்திற்கு பின்பு இப்ப முதல்வரான பிற்பாடு அப்படின்ட்டு நம்ம பிரிச்சு பார்க்கக்கூடிய விதத்துல பெருசா எதுவுமே ஸ்ட்ரைக்கிங்கா படல. திருச்சிக்கு ஸ்பெஷலா வணக்கம் அவர் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா அங்கதான் இடைத்தேர்தல் வரப்போகுது. அதனால அதுக்கு ஸ்பெஷலா வணக்கம் சொல்றாரு. எதிர்கட்சி தான்ப்பா. எதிர்கட்சிக்காரவங்க சொன்னாங்க அப்படின்னா அவங்க சொன்னபடி நடக்கணும்ட்டு இவர் எப்படி எதிர்பார்க்க முடியும்? முத கேள்வி. ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷமே இதெல்லாம் நடக்கும்னு ஒரு லிஸ்டே போட்டாரா? அதுல எதுவுமே இப்ப நடக்கலையே. அப்போ இந்த கேள்விய விஜய்க்கு ஓட்டு போட்டவங்களே கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்ற உண்மைய அவங்க ஏத்துக்கணும். தாவிகாரவங்க ஏத்துக்கணும். வரைக்குமே இவங்க ஆட்சியை திட்டங்களை நிறைவேற்றத மக்கள் பார்க்கல. அதனால இப்ப இந்த 6 மாசம்ன்றத குறை சொல்றதுன்றத அர்த்தமே கிடையாது. பாத்தீங்களா, விஜய் இஸ் a shrewd politician. அவருடைய பொலிட்டிக்கல் அக்யூமென்ட் சான்ஸே இல்லைங்க. அவரு எம்ஜிஆரை விட விஜய் அதிகமான வாக்குகள் பெர்சன்டேஜ் வாங்கி இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த. அப்போ இதாவது யாரும் மத்தவங்க சொல்றாங்க அப்படின்றது மாதிரி இவர் ரொம்ப தாழ்ச்சியோட அந்த மாதிரி எல்லாம் இல்ல, எம்ஜிஆர் தான், இந்த விஜய் சாதாரண ஒரு ஆள் தான் அப்படின்றத, அதாவது எவ்வளவு இதுக்கு பின்னாடி உள்ளோட ஒரு தற்பெருமை இருக்குது, வெளிப்படுது அப்படின்றது அதுதான் நிஜம், யதார்த்தம். எத்தனை சீட்டு வாங்குறாங்கன்றது முக்கியம். இப்ப அந்த சீட்டு கணக்க பார்த்தோம்னா அதுல எம்ஜிஆர் பக்கத்திலே இவர் விஜய் போக முடியாது. ஆனா இந்த தீர்ப்பை பொறுத்த மட்டும் இல்ல, விஜய் ஆசைப்படுறது மாதிரியோ அல்லது ஆதங்கத்தை தெரிவிக்கிறது மாதிரியோ இல்ல, மக்கள் இததான் தீர்ப்பா கொடுக்கணும்ட்டு கரெக்டா தான் கொடுத்திருக்கிறாங்க. இந்த 3 பேர் பேச்சையும் எடுத்துட்டு கம்பேர் பண்ணி பாருங்களேன். கிண்டல் கேலி யாருடைய பேச்சுல அதிகமாக இருந்தது, தூக்கலாக இருந்தது, காட்டமாக இருந்தது, ரொம்ப அதாவது ரொம்ப வன்மத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்ம உண்மையை தான் சொல்லணும், அது விஜயுடைய பேச்சுல தான் இருந்தது. தமிழக முதல்வராக விஜய் பொறுப்பேற்ற பிறகு திருச்சி கிழக்குல மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க. மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தினாரு. முதல் முறையா இந்த பொதுக்கூட்டம்ங்கிறது நடந்திருக்குது. இந்த பொதுக்கூட்டம் நடந்த விதம் எப்படி இருந்துச்சு, அதான் நம்ம தேர்தலுக்கு முன்பு பிரச்சாரங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி நிறையவே நம்ம பேசியிருக்கிறோம். முதல்வரான பிறகு நடந்த இந்த பொதுக்கூட்டம், இந்த நடந்த விதம் ரெண்டுக்கும் ஏதாச்சும் வித்தியாசம் இருந்துச்சா? எனக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்த மாதிரிதான் தெரிஞ்சிச்சு. உங்களுடைய நீங்க இந்த நேற்று நடந்த இந்த பொதுக்கூட்டத்தை எப்படி பாக்குறீங்க? அந்த நடந்த விதம் எப்படி இருந்துச்சு? இது நம்ம தொலைக்காட்சியில நேரலையில நம்ம பார்த்தோம். அதே சமயத்துல நம்ம மக்கள் ஆய்வை சேர்ந்த அந்த கள ஆய்வு செய்யக்கூடிய அந்த ஆய்வாளர்கள் அதுல 2 பேரு இந்த கூட்டத்துல போய் பார்த்து எப்படி நடக்குது, என்ன வரும் அப்படின்றத பார்த்து நமக்கு அந்த இன்புட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்து தான் நம்ம இப்போ இந்த காணொலியில நம்ம பேசுறோம். இப்போ இவரு முதலமைச்சராகி இந்த மாதிரி முதல் முறையாக முதலமைச்சராக ஒரு கூட்டத்துல பொதுக்கூட்டத்துல பங்கெடுத்துக்கிறாரு. பொது வெளியில இது மாதிரி வர்றாரு. அப்படின் போது அந்த கூட்டம் நடத்தப்பட்ட விதம், அது எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத பார்த்தோம்னா, இது தேர்தலுக்கு முன்பாக பிரச்சாரத்தின் போது என்ன மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றி அந்த கூட்டங்கள் நடத்தப்பட்டதோ அதே போலதான் இந்த கூட்டமும் நடத்தப்பட்டிருக்கு. இதை நம்ம வெளிப்படையாக சொல்றதுல நம்ம தயங்க தேவையில்லை. நீங்க சொன்னது மாதிரி நீங்க போற போக்குல சொன்னீங்க இல்லையா, விஜய் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக விஜய் மேற்கொண்ட அந்த பரப்புரை பயணத்தின் போது என்ன மாதிரியாக கூட்டங்கள் நடத்தப்பட்டனவோ ஏறத்தாழ அதே மாதிரிதான் முதல்வரான பிற்பாடு நடத்தப்படக்கூடிய முதல் கூட்டம். அதான் ரொம்ப முக்கியம். The first meeting of the chief minister. இந்த கூட்டம் ஒரு பரப்புரை கூட்டம் மாதிரியாகவே வடிவமைக்கப்பட்டிருந்தது அப்படின்றது அது வருத்தத்திற்குரிய விஷயமாக சொல்றதா
இல்ல அப்ஜெக்டிவா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுல நம்ம வருத்தத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணி என்ன ஆக போகுது. ஆனா வெளிப்படையாக நம்ம பார்க்கும்போது அப்ஜெக்டிவா பெரிய அளவுல வேறுபாடுகள் இல்லை அப்படின்றத நம்ம சொல்லித்தான் ஆகணும். சரி, இப்ப அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த பிரச்சார டைம்ல வந்துட்டு அந்த பிரச்சாரத்துக்கு வந்த ரசிகர்களா இருக்கட்டும், பொதுமக்களா இருக்கட்டும், அவங்களுடைய பிஹேவியர் வந்து எப்படி இருந்துச்சுங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ நடந்த அந்த பொதுக்கூட்டத்திலேயே அவங்களுடைய பிஹேவியர் எல்லாம் வந்து எப்படி இருந்துச்சு? ஏன்னா முதல்வரா அவர் வந்து விஜய் வந்து முதல் முறையா மக்கள் பாக்குறாங்க. அப்போ வந்து அவங்களுடைய பிஹேவியர் வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு? இந்த விஜயை பார்க்கக்கூடியவங்க விஜயாதான் பாக்குறாங்க. விஜய தேர்தலுக்கு முன்பு அவர் பிரச்சாரம் பண்ணும்போது வெற்றி வேட்பாளராக, மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக விஜயை எப்படி பார்த்தார்களோ அதே போலதான் வெற்றி அடைந்து முதல்வராகி வெற்றி வேட்பாளராக வெற்றி அடைந்தவராக வந்திருக்கக்கூடிய இந்த விஜயையும் பார்க்கிறாங்க. அவங்கள பொறுத்த மட்டும் விஜயாக பார்க்கிறாங்க. ஏன்னா அங்க வந்திருந்தவங்க எல்லாருமே வெளிப்படுத்தியது அந்த ரசிக மனோபாவத்தை தான் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. விஜய் மீது ரொம்ப அன்பு, விஜய் மீது மிக ஆழமான காதல், அதை தான் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அங்க வந்திருந்தவங்க எல்லாருமே விஜய் இப்ப முதல்வராக இல்லாம சும்மா வந்திருக்கிறாருன்னு வச்சுக்கிறோமே, சாதாரணமாவே, அதாவது இந்த தேர்தலை விட்டுருங்க, விஜயா ஒரு நடிகராகவே வர்றாரு அப்படின்னா அப்பவும் இதே மாதிரியான வரவேற்பு தான் இருந்திருக்கும் அவருக்கு. அதனால அங்க வந்திருந்தவர்கள் எல்லாருமே விஜயை ஒரு விஜயாக, அதாவது அவர்களுடைய கனவு நாயகனாக பார்த்திருப்பாங்க இல்லையா, அந்த பிம்பத்தை தான் திரும்பவும் முதல்வரான விஜய் மீதும் திணித்து பார்க்கிறாங்க. அவங்கள பொறுத்த மட்டும் விஜய் தான் முக்கியம், விஜய் தான் கடவுள். அந்த விஜயை எப்படி அந்த பிரச்சாரத்தின் போது பார்த்து இப்படி பரவசப்பட்டு அதை பற்றியெல்லாம் நம்ம காணொலி எல்லாம் போட்டிருக்கிறோம். எப்படி பெண்கள் கண்ணீர் மல்கி அப்படி எல்லாம் பேசுறாங்க பாத்தீங்களா, நெஞ்சு நெக்குருகி, அந்த மாதிரி இதுலயுமே நம்ம பாக்குறோம். இப்பயுமே சில பெண்கள் அந்த பிள்ளைங்க கண்ணீர் விட்டு அப்படியே அந்த ஆனந்தத்தை, மகிழ்ச்சியும் கடந்தது இது, ஆனந்தத்தை வெளிப்படுத்துறாங்க, அப்படியே அழுகுறாங்க. ஐயோ, ஒப்பாரி வைக்கிறது மாதிரி இருக்கு. சில சமயம் எதுக்குடா இவ்வளவு அழுகை, தேம்பி அழுகிறது மாதிரி எல்லாம் நான் ஒரு காட்சியை பார்த்தேன். தேம்பி அழுகக்கூடிய அளவிற்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்போ இதெல்லாம் துணை நடிகைகளை வச்சு இப்போ அந்த மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு பிரச்சாரத்தின் போது விமர்சனங்கள் எல்லாம் சொன்னாங்க. நம்ம அந்த மாதிரியான விமர்சனங்களுக்குள்ள எல்லாம் போக வேண்டாம். ஆனா இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஆண்கள், பெண்கள், அவர்களுடைய பெரியவங்களும் இருந்தாங்க. அவங்களுடைய ஒட்டுமொத்தமான மனநிலையை பார்க்கும்போது அவங்க எல்லாருமே விஜய் என்ற கதாநாயகன், திரை நாயகனை இப்போ நேரடியாக பார்க்கக்கூடிய, தரிசிக்கக்கூடிய பெரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அந்த மூமெண்ட் ஆஃப் என்கவுண்டரிங் தேர் டிவைன், அந்த கடவுள், அவரை பார்க்கக்கூடிய அந்த உணர்வை தான் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இதே உணர்வை தான் பிரச்சாரத்தின் போது விஜயை தரிசித்தவர்கள் வெளிப்படுத்தின உணர்வு. இப்பவும் அதே உணர்வு தான் வெளிப்படுது. அதனால கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட, நடத்தப்பட்ட விதம், அதுவும் சரி, கூட்டத்தில் பங்கேற்ற அந்த விஜய் ரசிகர்களுடைய, தாவேகா தொண்டர்களுடைய, இல்ல விஜய் என்ற கடவுளினுடைய பக்தர்களுடைய பிஹேவியர், நடத்தை என்பதும் சரி, ரெண்டும் பிரச்சாரத்திற்கு முன்பும் பிரச்சாரத்திற்கு பின்பு, இப்ப முதல்வரான பிற்பாடு அப்படின்ட்டு நம்ம பிரிச்சு பார்க்கக்கூடிய விதத்துல பெருசா எதுவுமே ஸ்ட்ரைக்கிங்கா படல. அடுத்து அவர் வந்து நேற்று பேசுறதே கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் வந்து சிறப்புரை வந்து ஆரம்பிக்கிறாரு. ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு அப்பெல்லாம் பயங்கரமா பேசினாரு. அவர் பேசினது வந்து உள்ளடக்கமா என்னென்ன பேசியிருக்கிறாரு அப்படிங்கறது ஒரு டீகோட் மாதிரி பண்ணிடலாம். ஆமா, அதை பத்தி நம்ம விலாவாரியா பேச வேண்டியது இருக்கு. சொல்லுங்க. முதல்ல வந்து அவரு திருச்சி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா தான் பேசுறது. தமிழக மக்களுக்கு நன்றி வணக்கம் அப்படிங்கிறாரு. ஆனா திருச்சி மக்களுக்கு வந்து ஸ்பெஷலான நன்றிகளும் வணக்கங்களும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, திருச்சி வந்து தமிழகத்துக்கு எப்படி ஒரு இதய மாதிரியோ எனக்கும் வந்து இதயத்துக்கு நெருக்கமானது அப்படிங்கறத வந்து சொல்றாரு. ஆமா, இப்போ தமிழக மக்களுக்கு நன்றி சொல்றாரு. ஏன்னா தமிழக மக்கள் அவருக்கு வாக்களித்து அவரை முதல்வராக்கி அழகு பாக்குறாங்க, அதனால நன்றி. திருச்சிக்கு வந்து ஸ்பெஷலா வணக்கம் அவர் சொல்லித்தான் ஆகணும், ஏன்னா அங்கதான் இடைத்தேர்தல் வரப்போகுது. அதனால அதுக்கு ஸ்பெஷலா வணக்கம் சொல்றாரு. இதுல நம்ம ஆச்சரியப்படுறதுக்கோ
வியந்து பாக்குறதுக்கோ எதுவும் இல்லை. அவர் காரியக்காரர், காரியத்துல கண்ணா இருக்கிறாரு. அதனால திருச்சி மக்களுக்கு ஸ்பெஷலா, ஏன்னா அவங்க அப்செட் ஆயிரவும் கூடாது. இவரு 2 தொகுதியில அவர் பெரம்பூரை தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு. அதை ரெப்ரசென்ட் பண்ற அபிஷியலா பெரம்பூருடைய எம்எல்ஏ இவரு. இப்ப திருச்சி எம்எல்ஏவா அவர் இல்ல, ஆனா போட்டியிட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க மக்கள். இப்போ அதை எப்படி சமாளிக்கிறது? அதனால சிறப்பு இடம் அப்படின்றாரு. அப்புறம் செல்லப்பிள்ளைன்னு கூட பின்னாடி சொல்லுவாரு. அந்த செல்லப்பிள்ளை அப்படின்று இந்த செல்லப்பிள்ளையா எது செல்லப்பிள்ளை அப்படின்ட்டு அங்க அப்புறம் சொல்லுவாரு. இப்ப அதான் செல்லப்பிள்ளையாக சரி, ஸ்பெஷல் இடம் கொடுக்கறதுனாலும் சரி, இதெல்லாம் அவர் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாரு. நம்ம கேள்வி, அது செல்லப்பிள்ளை அப்படின்ட்டு பின்னாடி அவர் சொல்றாரு இல்லையா, அது கேட்ட உடனே எனக்கு என்ன பட்டுச்சுன்னா, ஏப்பா செல்லப்பிள்ளைன்ற இந்த செல்லப்பிள்ளைய போய் கடைசியில இன்னொருத்தருக்கு தத்து கொடுத்தது மாதிரி கொடுக்க போறியே, அந்த அமெரிக்காக்காரவங்களாவே இருந்தாலும் அங்க அந்த திருச்சியில அவங்களுடைய வீட்டு பிள்ளையாகவே இருந்தாலுமே கூட தொகுதி அப்படின்ற அளவுல பார்க்கும்போது விஜயனுடைய தொகுதி மாதிரி இல்ல இல்லையா, இன்னொருத்தருடைய தொகுதி தானே. அப்போ இவருடைய செல்ல பிள்ளைய, சொந்த பிள்ளைய இன்னொருத்தருக்கு தாரை வார்த்து கொடுக்கறது மாதிரி, அதாவது தத்து கொடுக்கறது மாதிரி, அவங்களுக்குள்ளேயே அண்ணன் தம்பிக்குள்ள தத்து கொடுத்துக்கிடுவாங்க இல்லையா சில இடங்கள் சூழ்நிலைகள்ல, அந்த மாதிரி இவரு அந்த குடும்பத்துக்குள்ளேயே தத்து கொடுத்தது மாதிரிதான் ஆகுது. அப்படி எப்படி இருந்தாலுமே அப்போ திருச்சி கிழக்குன்றது ஒரு தத்து பிள்ளையாகத்தான் இருக்க முடியும். சரி, அடுத்த பாயிண்ட் போயிடலாம். அடுத்து அப்படியே பேசிட்டு இருக்கிறவே சொல்றாங்க, 6 மாசம் நாங்க அமைதியா இருப்போம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா 1/2 மணி நேரம் கூட அமைதியா இருக்க முடியல, 6 நாட்கள் கூட அமைதியா இருக்க முடியல அப்படிங்கிறத பதிவு பண்றாரு. ஆமா, அது இது எப்படி நீங்க ஒரு டிமாண்ட் முன்வைக்க முடியும்? அதாவது இவங்க சொல்ற உறுதிகள், வாக்குறுதிகள், இவர் சொன்ன சொற்கள், இதுல எல்லாத்துலயுமே இவங்க உறுதியாக இருக்கணும் அப்படின்றத அதை அவங்க போக்கஸ் பண்ணலாம். உறுதியாக இருக்கணும் இல்லைன்றது. இப்ப எதிர்கட்சி, அவங்க எதிர்கட்சி தான்ப்பா, எதிர்கட்சிக்காரவங்க சொன்னாங்க அப்படின்னா அவங்க சொன்னபடி நடக்கணும்ட்டு இவர் எப்படி எதிர்பார்க்க முடியும்? முத கேள்வி. ரெண்டாவது, இந்த 6 மாசம் டைம்ன்றது ஆட்சிக்கு பிரச்சனை இல்லாம, அதாவது இந்த சப்போர்ட்டை வித்ட்ரா பண்றது, அந்த மாதிரியான இப்ப இந்த இதனா குதிரை பேரம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, இந்த அதிமுகவுல சில எம்எல்ஏஸ் எல்லாம் பிரிஞ்சு வந்தது, சப்போர்ட் கொடுத்தது, அதுக்கப்புறம் அதுல ஒரு 4 பேர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு போனது, இந்த மாதிரியான நாடகங்கள்லாம் இருக்கு இல்லையா. விஜய் அதை பத்தி சொல்லுவார். இப்படி இந்த மாதிரியான மனூவரிங், ஆட்சி கவிழ்ப்பதற்கு எதுவும் நடக்காது அப்படின்ற அர்த்தத்துலதான் இந்த 6 மாதம்ன்றது. மற்றபடி இவங்க செயல்பாடுகளை பொறுத்த மட்டும் அது விமர்சனம் பண்ணப்பட வேண்டியது, அல்லது சில விஷயங்கள் அவங்க செய்யாம இருக்கிறாங்க, அது அர்ஜென்ட்டாக அவசரமாக தமிழ்நாட்டிற்கு செய்யப்பட வேண்டியது, உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டியது அப்படின்னா அது சுட்டிக்காட்டுற கடமையும் அவங்களுக்கு இருக்கு. இது எல்லாமே ஆட்சிக்கு எதிரானது அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. இந்த 6 மாதம்ன்றத லிட்டரலா புரிஞ்சுக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது தாவிக சைட்ல இருந்து அதை பத்தி பேசுறதுன்றது டூ மச் ஆஃப் அன் எக்ஸ்பெக்டேஷன். அது ரொம்ப பிளைண்டா அதுக்கு அர்த்தம் கொள்ளக்கூடாது. ஏன்னா 6 மாசம் ஆட்சியை பற்றி அப்ப எதுவுமே சொல்லக்கூடாதா? இவங்க 6 மாசம் என்ன செய்தாலுமே, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றியோ, இல்ல இவங்க வாக்குறுதி கொடுத்த அந்த திட்டங்கள் நிறைவேறாமல் இருக்கிறத பற்றியோ, இல்ல ஏற்கனவே கொடுத்த நடந்து வந்த சில விஷயங்கள் எல்லாம் நடக்காம போகுது, முடங்கி போயிருக்கு, நிர்வாகம் முடங்கி போயிருக்கு அப்படின்னா அதை பற்றியோ பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல நான் அந்த மாதிரி எல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்லல. ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா அதை பற்றி யாராவது பேசித்தானே ஆகணும். இப்போ சொல்றது எதிர்கட்சிகள் மட்டும் இல்ல, அது இன்னொரு பாயிண்டையும் அவங்க புரிஞ்சுக்கணும். இப்ப அதிக ஆட்சிக்கு இப்போ ஆல்மோஸ்ட் இந்த 4ஆம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா இப்போ ரிசல்ட் 1 மாசம் ஆக போகுது. இவர் முதல்வர் ஆகியே இப்போ 3 வாரம் ஆயிடுச்சு. விஜய் முதல்வர் ஆகி இந்த 3 வாரத்துல அவர் சொன்னாரு, ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷமே இதெல்லாம் நடக்கும்னு ஒரு லிஸ்டே போட்டாரா? அதுல எதுவுமே இப்ப நடக்கலையே. அப்போ இந்த கேள்விய விஜய்க்கு ஓட்டு போட்டவங்களே கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்ற உண்மைய அவங்க ஏத்துக்கணும், தாவிகாரவங்க ஏத்துக்கணும். விஜயினுடைய கவனத்திற்கு அது போகணும். இன்னமுமே அந்த தேர்தலுக்கு முந்தைய அந்த மனநிலையிலேயே இருக்கக்கூடாது. இப்போ ஆட்சி நிர்வாகம் அவங்க கையில இருக்கு. இந்த நிர்வாகத்துக்கு எதிர்கட்சிகள் அவகாசம் கொடுக்கல அப்படின்றது இல்லாம இவங்க ஆட்சியை பொறுப்பா எடுத்து இவங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றணும். அதை மக்கள் பார்க்கணும். இப்ப இதுவரைக்குமே இவங்க ஆட்சியை திட்டங்களை நிறைவேற்றதை மக்கள் பார்க்கல. அதனால இப்ப இந்த 6 மாசம்ன்றத குறை சொல்றதுன்றத அர்த்தமே கிடையாது.
இப்ப அடுத்ததாக வந்து விஜய் பேசுனது, எம்ஜிஆரை விட நான் அதிக ஓட்டு வாங்கிட்டேன்னு சொல்லி எல்லாரும் பேசுறாங்க. ஆனா வந்து எம்ஜிஆர் தான். நான் வந்து உங்கள் அன்பான விஜய் அப்படிங்கறத வந்து அவரு சொல்றாரு. ஆமா. அது அதான் நான் சொன்னேன் பாத்தீங்களா, விஜய் இஸ் a shrewd politician. அவருடைய பொலிட்டிக்கல் அக்யூமென்ட் வந்து சான்ஸே இல்லைங்க. அவரு அந்த பாயிண்ட் தான். அதாவது எம்ஜிஆரை விட இவர் அதிகமான ஓட்டு எண்ணிக்கை நம்பர் வைஸ் அதிகமான ஓட்டுகள் வாங்கி இருக்கிறாங்க. அதாவது பெர்சன்டேஜ் இவர் 35% வாங்கி இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறாரு. எம்ஜிஆரை விட விஜய் வந்து அதிகமான வாக்குகள் பெர்சன்டேஜ் வாங்கி இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த. அப்போ இதாவது யாரும் மத்தவங்க சொல்றாங்க அப்படின்றது மாதிரி இவர் ரொம்ப தாழ்ச்சியோட அந்த மாதிரி எல்லாம் இல்ல, எம்ஜிஆர் தான், இந்த விஜய் வந்து சாதாரண ஒரு ஆள் தான் அப்படின்றத, அதாவது எவ்வளவு ஒரு இதுக்கு பின்னாடி உள்ளோட ஒரு தற்பெருமை இருக்குது, வெளிப்படுது அப்படின்றது அதுதான் நிஜம், யதார்த்தம். இப்ப எம்ஜிஆர் கதையை எடுத்துக்கீங்களேன். எம்ஜிஆர் வந்து அவருடைய 77 முதல் தேர்தல் இல்ல, சட்டமன்றத்திற்கு முதல் தேர்தல். ஆனா அதுக்கு முன்னாடிதான் அதே வருஷத்துல நாடாளுமன்ற தேர்தலையும் அவர் போட்டியிட்டாரு. இப்ப அதுல எத்தனை பெர்சென்ட் ஓட்டு வாங்கினாரு அப்படின்றத கணக்குல எடுத்துக்கணும். அப்புறம் அதுக்கும் முன்னாடி 72ல கட்சி ஆரம்பிச்சது, இடைத்தேர்தல்ல போட்டியிடுறாரு. இடைத்தேர்தல்ல போட்டியிட்டு எத்தனை பெர்சென்ட் வாக்கு வாங்கினாங்க, அதுதான் சொல்ல போனா அந்த அவருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதல் முறையாக இடைத்தேர்தலில் போட்டியிட்டது பாத்தீங்களா, அந்த இடைத்தேர்தலில் எவ்வளவு வாக்கு வாங்குச்சோ அதுதான் எம்ஜிஆருக்கு கிடைத்த வாக்கு இல்லையா. முதல்ல போட்டியிடும் போது எவ்வளவு ஓட்டு கிடைச்சிச்சு. இவரு கட்சி ஆரம்பிச்சு எந்த இடைத்தேர்தலையும் போட்டியிடல, நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடல, எந்த தேர்தலையுமே போட்டியிடல, நேரா சட்டமன்ற தேர்தலுக்கு தான் வந்திருக்கிறாரு. அதனால அந்த பெர்சன்டேஜையும் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அப்படி தாவிக்காரவங்களோ இல்ல மற்றவங்களோ ஒப்பிட்டு பார்த்து, ஏன்னா நீங்க வந்து எம்ஜிஆர் கடந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா அதுல உண்மை இல்லை. ஏன்னா இந்த எம்ஜிஆர் கணக்கு 77 எடுத்துக்கிட்டாலுமே கூட அந்த 77ல எம்ஜிஆர் போட்டியிட்ட தொகுதிகள் எத்தனை அதை கணக்குல எடுக்கணும். தாவேக்கா எத்தனை தொகுதியில் இந்த தேர்தலில் போட்டியிட்டாங்க, நம்பர் ஆஃப் கான்ஸ்டிடியூவன்சிஸ் அதை பார்க்கணும். அப்ப அதுக்கேற்றது மாதிரிதான் அவங்க பெறக்கூடிய வாக்கு விகிதமும் இருக்கும், பெர்சன்டேஜும் இருக்கும். ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது, இந்த நம்மகிட்ட இப்ப இருக்கக்கூடிய இந்த பிரதிநிதித்துவ சட்டப்படி ஒருத்தர் எத்தனை பெர்சன்டேஜ் வாங்குறாங்கன்றது முக்கியம் இல்ல, எத்தனை சீட்டு வாங்குறாங்கன்றது முக்கியம். இப்ப அந்த சீட்டு கணக்க பார்த்தோம்னா அதுல எம்ஜிஆர் பக்கத்திலே இவர் விஜய் போக முடியாது, இவர் ஆட்சி கூட அமைக்க முடியாத நிலையில தானே இருக்கிறாங்க, மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே இது. எம்ஜிஆருக்கு அந்த மாதிரி நிலை, அந்த 3 தடவை தேர்தலில் போட்டிட்டாரு, 3 தடவை சட்டமன்ற தேர்தல்ல, அந்த 3 சட்டமன்ற தேர்தலையுமே எம்ஜிஆர் தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய பெரும்பான்மை பெற்றுதான் இருந்திருக்கிறார். இந்த மாதிரி அடுத்தவங்க கைய எதிர்பார்த்து இல்ல. அதனால இந்த எம்ஜிஆரை பத்தி பேசுனது கூட ஒரு, அதாவது அவரு நான் பெரிய ஆளாக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு தான் பயன்படுத்தி இருக்கிறாரு தவிர மற்றபடி அதுல சரக்கு இல்ல. இதை தவிர்த்து இருந்தா நல்லா இருந்திருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் வந்து அவர் அளவுல தனித்துவம் மிக்கவராக இருக்கிறாரு. அவர் எம்ஜிஆரும் கிடையாது, ஜெயலலிதாவும் கிடையாது, அண்ணாதுரையும் கிடையாது, கருணாநிதியும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கு சூழ்நிலையில விஜய் தான். ஒரு எம்ஜிஆர் வந்தாலுமே கூட விஜய்கிட்ட தோத்துருக்கணும். இன்னைக்கு சூழ்நிலையில கருணாநிதி இருந்தாலுமே கூட விஜய்கிட்ட தோற்கக்கூடிய நிலை தான் இருக்கும் இன்றைக்கு சூழ்நிலையில. அதனால கம்பேர் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா காலம் மாறி இருக்குது. அதனால அவர் அப்ப அவ்வளவு வாங்கினாரு அப்படின்னா அப்ப எல்லாத்தையும் சேர்த்து சொல்லணும், அவர் அத்தனை சீட்டு வாங்கினாரு அப்படின்றதையும் சேர்த்து சொல்லணும். அப்படி ஒருதலை பட்சமா கன்வீனியன்ட்டா சில விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு சொல்றதுன்றது தேவையில்லாது. இதனால அவருக்கு ஒன்றும் பெருசா புகழ் பேர் எதுவும் கிடைக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுல ரஜினி கூட சொல்லியிருப்பாப்ல, அதாவது அவரு இந்த போய் எதுக்குடா வம்புல மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு அதுல இருந்து வெளிவர்றதுக்காக விஜயை பத்தி பாராட்டி சொல்லுவாரு, அண்ணா எம்ஜிஆர் இவங்க எல்லாரையும் விட சூப்பரா இவர் விஜய் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுவாரு. அவரு வந்து எப்பா என்னை விட்டுருப்பா, நான் ஒன்னும் உனக்கு எதிரெல்லாம் கிடையாது அப்படின்னு சரண்டர் ஆகுறதுனுடைய இன்னொரு வடிவம் தான் அவர் பேசுனது. அதனால ரஜினி சொன்னதவோ அல்லது ரஜினி மாதிரி மற்றவங்க சொன்னதவோ எடுத்துக்கிட்டு விஜய் அப்படி நம்புறாரு அப்படின்னா பாவம்னா நம்ம அவர் மேல ஒரு அனுதாபத்தை தான் நம்ம காட்ட முடியும்.
சொல்லுங்க, அடுத்த பாயிண்ட். அடுத்து இந்த தொடர்ந்து அடுத்து வந்து சொல்லியிருந்தாரு, இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமா என்னை மக்கள் ஆதரிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு அவரு. ஆமா, இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. மக்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமா இவரை ஆதரிக்க விரும்பல. ஏன்னா நம்ம ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, நம்ம காணொளிகள்ல நீங்க பாருங்க, ஆரம்பத்தில இருந்து இன்றைக்கு வரைக்கும் கன்சிஸ்டன்டா மக்கள் கூட்டணி ஆட்சியை விரும்புகிறார்கள் அப்படின்றத நம்ம தான் சொல்லியிருக்கிறோம். நம்ம இந்த TN 2026 சேனல்லையும் பீப்புள் ஸ்டடீஸ் அந்த ஆய்வு மையத்தில இருந்து தான் இந்த பாயிண்ட சொல்லியிருக்கிறோம். கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்புகிறார்கள் அப்படின்றது. 2வது பாயிண்ட், இந்த இதுல கூட்டணி ஆட்சி, அதாவது ஒரு கட்சி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு பெரும்பான்மை பெற்று அப்புறம் அவுட் ஆஃப் ஜெனராசிட்டி மற்றவங்களையும் சேர்த்துக்கிடுவாங்க அப்படின்ற அர்த்தத்துல கிடையாது. எந்த கட்சிக்கும் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு பெரும்பான்மை கிடைக்காது அப்படின்றதையும் நாம தான் சொல்லியிருக்கிறோம். இப்போ ஏன்னா மக்களுடைய பல்ஸ நம்ம வந்து உணர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால, தொடர்ந்து மக்களோடு தொடர்புலயே இருக்கிறதுனால அந்த பாயிண்ட சொல்லியிருக்கிறோம். அதுதான் இந்த தேர்தல் முடிவாக வந்திருக்கு. அதனால விஜய் மேல அன்பு குறைவாகவோ இல்ல விஜய் மேல அன்பு அதிகமாகியோ இந்த தேர்தல் முடிவு அமையல. மக்கள் கொடுத்த இந்த தீர்ப்பானது, மக்கள் இப்படித்தான் இந்த தீர்ப்பு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் கொடுத்திருக்கிறாங்க. அதனால கூடுதலா கொடுத்திருக்க மாட்டாங்க. இப்ப அடுத்து வரப்போகுது இடைத்தேர்தல் இருக்குது இல்லையா, அதுல பார்க்கலாம். ஆனா இந்த தீர்ப்பை பொறுத்த மட்டும் விஜய் ஆசைப்படுறது மாதிரியோ அல்லது ஆதங்கத்தை தெரிவிக்கிறது மாதிரியோ இல்ல. மக்கள் இததான் தீர்ப்பா கொடுக்கணும்ட்டு கரெக்டா தான் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப அடுத்து கிண்டல் கேலி, எவ்வளவு கிண்டல் பண்றீங்க, எவ்வளவு கேலி பண்றீங்க, இன்னும் பண்ணிக்கிட்டே இருங்க, நிறுத்திடாதீங்க, அப்பதான் வந்துட்டு நான் பேசிக்கிட்டே இருக்க முடியும், எனக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அந்த கிண்டல், மற்ற நபர்கள் பண்ணக்கூடிய அந்த கேலி கிண்டலை வந்து நான் பாசிட்டிவா எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இப்போ இந்த கிண்டல் கேலி நம்ம பிரச்சார களத்தை எடுத்துக்கங்க. இவர் கட்சி ஆரம்பிச்சது அந்த 2 வருடம் இவர் பேசின பேச்சுக்களை எடுத்துக்கங்க. எதிரணியில இவர் முதல்வராக இருந்த ஸ்டாலின் பேசின பேச்சை எடுத்துக்கிருப்போம். இல்ல எடப்பாடி, அவரு முன்னாள் முதல்வர், அவரு எடப்பாடி அப்ப போன இதுல எதிர்கட்சி தலைவராக இருந்தவர், அவங்க பேச்சை எடுத்துக்கங்க. இப்ப இந்த 3 பேர் பேச்சையும் எடுத்துட்டு கம்பேர் பண்ணி பாருங்களேன். கிண்டல் கேலி யாருடைய பேச்சுல அதிகமாக இருந்தது, தூக்கலாக இருந்தது, காட்டமாக இருந்தது, ரொம்ப அதாவது ரொம்ப வன்மத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அது நம்ம உண்மையை தான் சொல்லணும், அது விஜயுடைய பேச்சுல தான் இருந்தது.